தேவரின் திடீர் மரணம். எம்ஜிஆர் செய்த அந்த செயல் அதிர்ந்து போன அதிகாரிகள். தேவரோட திடீர் மரணம் ஒட்டுமொத்த சினிமா துறையும் அன்னைக்கு அதிர்ச்சியில ஆழ்த்துச்சு. தேவரோட உடலை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போக எல்லா சடங்குகளும் நடந்தது. துக்க வீட்டில் எல்லார் முகத்திலும் தொங்கியிருந்த ஒரே கேள்வி, எம்ஜிஆர் வரலையா என்பதுதான். இதை புரிந்து கொண்ட தேவரின் உறவுக்கார பெரியவர், எம்ஜிஆர் கண்டிப்பா வருவார், இப்போ நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள தேவரை பல்லாக்கில் ஏத்துங்க என்றார். இதையடுத்து தாரை தப்பட்டைகள் முழங்க பல்லாக்கு தயாரானது. தேவரின் பூத உடலுக்கு பல்லக்கில் ஏற்றப்பட்டு உட்கார்ந்த நிலையில் வைக்கப்பட்டது. மெதுவா ஊர்வலம் போயிட்டிருந்துச்சு. சில நிமிடங்கள்ல ஊர்வல கூட்டத்துக்குள்ள சைங் சைங் சைங்னு ஒரு கார் வந்துச்சு. கார் கதவை திறந்து எகிரி குதித்த முதலமைச்சர் எம்ஜிஆர் ஒரே ஜம்பில் பல்லக்கில் ஏறினார். இது சுற்றியிருந்த அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஒரு முதல்வர் தன்னோட புரோட்டோக்காலை மீறி இப்படி நடந்துக்கிறாரேன்னு அதிர்ந்து நின்னாங்க. தேவருக்கு மாலையை சுட்டினார் எம்ஜிஆர். அப்படியே தேவரின் உடலை கட்டி பிடித்து கொண்டு அழுதுகிட்டே வந்தார். துக்கம் தாழாம தன் வாயில கைக்குட்டையை வைத்து கடிச்சுக்கிட்டாரு. பல்லக்கு போகட்டும் என்பது போல எம்ஜிஆர் கைஜாடை காட்ட பல்லக்கு கிளம்பியது. தேவரின் உடலை கட்டி பிடித்த வாக்கில் பல்லக்கில் நின்றபடியே வந்தார் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆரோட கண்ணீர் மட்டும் நிற்கவே இல்லை. தேவரின் இறுதி யாத்திரை சுடுகாட்ட நெருங்குச்சு. பல்லக்கை நிறுத்த சொன்னார் எம்ஜிஆர். நின்றதும் கீழே இறங்கி ஒரு புறமா நின்று தேவரின் முகத்தையே பார்த்தார். இருவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கலையே தவிர அண்ணன் தம்பியாகவே வாழ்ந்து காட்டியவர்கள். நான் வறுமையில் வாடிய போது அரைப்படி அரிசி கொடுத்த தேவரின் அன்பை மறக்க முடியுமா? எனக்கு வளமான வாழ்க்கை கிடைத்த பிறகும் கூட குண்டடிப்பட்ட போது இரவோடு இரவாக மருதமலை முருகன் முன்னால் என்னை நிறுத்தி நான் நலம் பெற வேண்டி அழுதாரே, அதை மறக்க முடியுமா எனச் சொல்லி ஏங்கி ஏங்கி அழுதார் எம்ஜிஆர். தேவரை பார்த்து கொண்டிருந்த எம்ஜிஆர் கனத்த சோகங்களுடன் தேவருக்கு பிரியா விடை கொடுத்து கிளம்பினார்.